he did his MS from Transplant Medical College and அதுக்கப்புறம் M.Ch Surgical Gasteroenterology from Madras Medical College. அதுக்கப்புறம் Pittsburgh யூனிவர்சிட்டியில் மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் யூஎஸில் முடிச்சுட்டு இப்போ அண்ணன் வந்து MIOTல வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜனாக இருக்காங்க. Such a man of God. Annan, we welcome you wholeheartedly. Thank you so much. It's your time. Annan. ஹலோ, ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரணீத்தை பார்க்குறேன். ஐ எம் ஏபிள் டு சி ஜெனு பிக்சர்ல இல்ல. இட்ஸ் நைஸ். சுபீசன் இருக்காப்ல, ரொம்ப சந்தோஷம். ஹாய் சார். எல்லாரையும் ஹலோ சுபீசன், காட் பிளஸ் யூ ஆல். திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ என்னை வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் ஃபெலோஷிப்ல திடீர்னு கூட்டாப்ல இருந்தது. Very happy to see all of you today, and I thank the Lord for making me see all of you again, and then sharing the word of God with you today. So இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து I was very surprised. You wanted a Zoom meeting and you wanted with presentation, so that was very surprising. கர்த்தருடைய வார்த்தையை நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமா நான் இதான் முதல் தடவை பண்றேன். ஸோ ஐ மே நாட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு த ஸ்லைட்ஸ். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நார்மலா சாங் ஆஃப் சாலமன் வந்து இட் இஸ் ட்ரீட்டட் as a book which relates to marital love. பட் ஆண்டவரோட நான் பேசி அதை தியானிச்சுட்டு இருக்கிறப்ப ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆன் தி டாக்டரிங் இன் கிரைஸ்ட் ஷேடோ. எப்படி ஒரு மெடிக்கல் டாக்டரா இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த சாங் ஆஃப் சாலமன்ல உள்ள சில காரியங்கள்ல இருந்து நான் குறிச்சு வச்சிருந்ததை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்றேன். ஆவியானவர் உங்களுக்கு அதுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்கு உதவி செய்வாராக. ஸோ title for today's talk is Doctoring in Christ's Shadow, Meditations from the Song of Solomon. என்னுடைய சப்டைட்டில் வந்து How Should I Be அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். How Should I Be அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். ஓகே, சாரி. To be a good doctor, I think the first requirement is to begin with your love for Christ. ஸோ முதல்ல ஒரு நல்ல டாக்டரா இருக்கணும் அப்படின்றதுக்கு கீ ஃபேக்டர் வந்து ஐ ஃபீல் யூ மஸ்ட் செட் ரைட் யுவர் லவ் ஃபார் கிரைஸ்ட். ஸோ அன்லெஸ் யூ ஹாவ் தட், யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபுல்ஃபில் யுவர் ரிக்வயர்மெண்ட்ஸ் எஸ் எ குட் டாக்டர். சாங் ஆஃப் சாலமன் 1:2 அப்படி சொல்லியிருக்கு, யுவர் லவ் இஸ் பெட்டர் தென் மைன். இந்த மெடிக்கல் ஜாப்ல வந்து நிறைய ப்ளஷர்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி உங்களுடைய ஸ்தானம், சம்பாத்தியம், உங்களுக்கு சொசைட்டில வர மரியாதை, எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ளஷரபிள் லைஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு மேல அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை முதல்ல ருசிக்கணும். ஸோ his love is always better than all the pleasures that your job may actually bring to pass. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஒரு ஜாப் இருக்கிறப்ப கர்த்தருடைய அன்புல நம்ம வந்து போய் மூழ்கி இருக்கணும். ஸோ த செகண்ட் வேர்ஸ் விச் ஐ ஆல்வேஸ் யூஸ் ஃபார் சீலிங் மை லவ் ஃபார் த லார்ட் இஸ் ட்ரா மீ அவே. இந்த உலகத்துல நிறைய நம்ம அட்டென்ஷன் டிமாண்ட் பண்ற காரியங்கள் இருக்கு. நான் என்னுடைய இதுல பார்க்குறேன், my mind jumps from one thing to another all the time. கர்த்தருடைய வார்த்தையோ அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறப்ப அந்த drawing away from all these things are needed. எங்க ஜெனரேஷனை விட உங்க ஜெனரேஷன்ல டிஸ்ட்ராக்டிவ் கெப்பாசிட்டிஸ் நிறைய இருக்கு. And I believe that you have to begin
being a good doctor by sealing your love for Christ. So that's the first thing which I wanted to share. The second key factor is to always be in a relationship with him. Like how the Shulamite was brought into the king's chambers, one should always be in the presence of God. So that is the second key factor in the relationship with him. So once you do that, I wanted to share the next point. Song of Solomon, I am dark but lovely, O daughters of Jerusalem, like the tents of Kedar, like the curtains of Solomon. Do not look upon me because I am dark, but because the sun has tanned me. My mother's sons were angry with me. They made me the keeper of vineyards, but my own vineyard I have not kept. The vineyard, wine எல்லாம் வந்து நம்ம biblically வந்து we look for as pleasure குறிக்கிற காரியங்களா இருக்கு. ஸோ நம்ம வந்து லைஃப்ல எப்படி இருக்குன்னா, our brothers, the people of the public, you can see that they are angry with us, and they made me the keeper of vineyards. அவங்களுடைய சந்தோஷங்களை நம்ம வந்து பொறுப்பெடுக்கிற ஒரு மனுஷனை நம்மளை வச்சிருக்காரு. இப்போ நம்மளுடைய ஓன் சந்தோஷத்தை நம்ம வந்து கீப் பண்ண முடியல. இது வந்து எல்லா டாக்டருடைய லைஃப்லையும் நம்ம பார்க்குறோம், especially when you work very hard. The second point you can learn from it is, I am dark but lovely. She says, do not look upon me because I am dark, because the sun has tanned me. So வெளிப்புறமா வெளியில போய் வெயில்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனை வந்து ஆண்டவர் வந்து நேசிக்கிறார். And they are committed to the joy and the happiness of others. So that is also a very, very key factor in a doctor's life. நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, கர்த்தருக்கு இது ரொம்ப பிரியமான காரியமா இருக்கு. கர்த்தருக்கு இது ரொம்ப பிரியமான காரியம். ஓகே. அண்ட் மற்றவங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்மளுடைய ஓன் ஹாப்பினஸை கொண்டு நம்ம இட் மே காஸ்ட் அவர் ஓன் ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 பிள்ளைய வந்து ஆண்டவர் நேசிக்கிறார். There is nothing proud about it, because normally ஒரு கிங் விரும்பத்தக்க ஒரு சுரூபம் இருக்கணும்னா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, சரியா? ஆனா இவ சொல்றா, do not look upon me because I am dark அப்படின்னு சொல்றா இந்த ஷூலமைட். ஆண்டவர் அவளை பார்க்கறது எப்படி இருக்கு, ராஜா அவளை பார்க்கறது எப்படி இருக்கு? Behold, you are fair, my love அப்படின்னு சொல்றாரு. ஒரு தடவை இல்லை, பல இடத்துல சொல்றாரு, you are fair, my love அப்படின்னு சொல்றாரு, சரியா? டாக்டர்ஸ்க்கு வந்து நிறைய என்ன ஆகுன்னா, we tend to move with a lot of people. நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், நம்ம பர்சனல் லைஃப்ல இருக்கட்டும், we move with lots of people. அப்போ அவங்கள என்ன நினைக்கிறோம், what is the actual company we can keep அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ இப்போ வந்து ஷூலமைட் வந்து ராஜா கிட்ட கேட்குறா, tell me, oh you whom I love, where you feed your flock and where you make it rest at noon அப்படின்னு கேட்குறா. இந்த where you make it rest at noon, உச்ச வெயில்ல உள்ள கொடூரத்துல அந்த நிழல் எங்க போய் நீ இருப்ப அப்படின்னு சொல்றப்ப ஒரு அழகா பதில் சொல்றாரு, follow in the footsteps of the flock அப்படின்னு. அவ அதுக்கு என்ன ரீசன் சொல்ற தெரியுமா? For why should I be as one who veils herself by the flocks of your companions? ஸோ ரெண்டு காரியம் இந்த வசனத்துல நான் உங்களுக்கு சுட்டி காமிக்க விரும்புறேன். ஒண்ணு வந்து இந்த உலகத்து காரியங்கள் எல்லாத்துக்கும் you should be veiled in front of others. அவங்களுக்கு நம்மளுடைய முகத்தை, நம்மளுடைய லைஃப்ல உள்ள பிளெஸ்ஸிங், அது எதையுமே நம்ம பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. The second thing is
the actual company is to follow in the footsteps of the flock, because they will lead you to the shepherd's tents. So the best company is with the flock of God. நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷங்கள் எல்லாத்துலேயுமே பங்கெடுக்கிறதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு. ஃபர்தரா நீங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் அவர் சொல்றாரு, if you do not know, O fairest among women, follow in the footsteps of the flock and feed your little goats besides the shepherd's tent. So நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள், எனக்கு நான் அப்ப இந்த வசனங்களை தியானிக்கிறப்ப ஆண்டவருக்குள்ள ஜஸ்ட் அப்ப வளர்ந்துட்டு இருந்த நாட்கள், உங்க எல்லாரையும் அப்ப M.B.B.S ஸ்டூடெண்ட்ஸை நான் சந்திச்சுட்டு இருந்த நாட்கள். அப்ப நான் அதுல குறிச்சு வச்சிருக்கேன், feed your flock, feed your little goats beside the shepherd's tent. இப்போ நம்ம என்னுடைய வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன காரியங்களை கர்த்தருடைய ஷெப்பர்ட்ஸ்க்கு பக்கத்துல ஆண்டவர் ஃபீட் பண்ண சொல்றாரு. சரியா? while the king is at his table, அப்ப ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொண்டு அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறப்ப நம்ம எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அதுல 3 விஷயங்கள் சொல்லியிருக்கு. My spikenard sends forth its fragrance, a bundle of myrrh குறிச்சு எழுதியிருக்கு, a cluster of henna blooms in the vineyards of M.Ch. ஸோ 3 காரியங்கள் எழுதியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்ப்போம். மை ஸ்பைக்நாட், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சாதா மாஞ்சின்னு சொல்றாங்க, நார்த்ல ஜட மாஞ்சின்னு சொல்றாங்க. It is a root actually. It produces a very fragrant smell and it is used for good hair growth. So it's a little thick oil that comes from that. So அது அந்த நாட்கள் அவங்க பயன்படுத்திருக்காங்க. Some of the best things actually are from India. நான் சொல்றது கேக்குதா? ஹலோ, எஸ் சார், கேக்குதா? ஓகே. So the second one is a bundle of myrrh is my beloved to me. Myrrh is actually a representative of death. So it was an ingredient of the ketoret. It's an incense which is used in the temple at Jerusalem. And the incense altar la use பண்றதுக்கு. Myrrh is a fragrance, the resin, it's a fragrance. So ஆண்டவர் நம்மகிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா இது பண்றாரு. நம்ம மேல ஆண்டவர் பூசி இருக்கிற the spikenard will send forth its fragrance, honoring him. The bundle of myrrh also comes from given to us by God, is in us and produces an incense to God. The last one is very, very strange. It looks like it's a cluster of henna blooms in the vineyards of M.Ch அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் 2 பிக்சர் நான் எடுத்து வச்சிருந்தேன். M.Ch இடம் is on the western coast of the Dead Sea and it's a wilderness area which borders the desert. The M.Ch உடைய wildernessல தான் டேவிட் ஒளிஞ்சிருந்தாரு. அவரை சாலமன் ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துலையும் தேடி தேடி நுழைச்சு பார்க்கிறாரு. அந்த M.Ch vineyards இருக்குங்களா, it's a very beautiful place. So the vineyards marks your pleasure. And to protect the vineyard, they have fenced with a thorn bush. The thorn bush flowers the henna. So it's very, very beautiful, but at the same time it protects the joyful things in the Lord. Pandar like I said, no, thorns are actually mentioned in Genesis at the beginning of the curse. It is also mentioned in the presence of the cross. So that is a very, very key thing. ஆண்டவர் நமக்காக அந்த சிலுவையில முள்முடி சூட்டி அவருக்கு அந்த சாபம் கொடுக்கப்பட்ட சாபத்தையும் ஏற்றுக்கொண்டார் நமக்கு தெரியும். But he also keeps the thorns and protects our pleasures. So while we are at the king's table, these are some of the experiences that you will face. Chapter 2, first verse, I am the rose of Sharon. கர்த்தருடைய பிரசன்னத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம்,
ஆண்டவர் உண்டாக்குன பொருட்கள்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு கேரக்டர் மட்டும் இருக்காது. ஸோ நம்ம வந்து நல்ல அழகான கலர் உண்டாக்கி அழகா ஒரு பூ ஆர்டிஃபிஷியலா உண்டாக்கணும்னா ஒண்ணு கலர் கரெக்டா வரும். இல்லாட்டினா அதோட டெக்ஸ்சர் கரெக்டா வரும். 2 பண்ணாலும் பிளாஸ்டிக்ல தான் பண்ணுவோம். அது யூஸ்லெஸ்ஸாவும் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு. ஸோ ரோஸ் ஆஃப் ஷேரன் இதான் நான் சைடுல பிக்சர் போட்டிருக்கேன். It's a fruit called Hibiscus syriacus. The beautiful, it looks very beautiful. It's a hibiscus one, but it's edible. It's edible. Like every flower, it's extremely soft. So God sees both the outside appearance and creates the inner beauty. So for even though it is mentioned for a Shulamite, I think we are all the bride of Christ. So it is not just meant for the women, it is also for every one of us, that we should be both beautiful outside and also possess the inner beauty with which we can live with the Lord all our life. That is His desire for us. As a following verse says, like a lily among thorns, so is my love among the daughters. In the lily of the valley is a very அதோடைய படங்களும் போட்டிருக்கேன். It's a very fragrant flowering plant which is used in religious ceremonies. So அது வந்து it's representative of many things போல. And lily is indicative of devotion and humility. ரெண்டு காரியத்தை காமிக்கிறாங்க. And this is how the world has seen the lily of the valleys. Lily of the valley. So ஆண்டவர் வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறாரு? We have to be both dedicated and humble before Him. Among the world which acts like thorns. எப்படி போட்டிருக்கு? Like a lily among thorns. லில்லிக்கு எப்படி அது வந்து symbolic of devotion and humility இருக்கோ, அதே மாதிரி நம்மளும் we must be devoted to the Lord and we must live a humble life before Him. And we must live this humble life and devoted life in the presence of thorns that exist all around us. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சாட்சி ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்வாரா அப்படின்றது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நினைச்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க, இது எப்படி இருக்கு. ஷுலமைட் சொல்றா வசனத்துல, like an apple tree among the trees of the woods, so is my beloved among the sons. I sat down in his shade. So the hospital? No. I sat down in his shade with great delight, and his fruit was sweet to my taste. நிறைய பேருக்கு வந்து கர்த்தரோட நடக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு it's a very difficult pathway. பட் ஆண்டவரோட பிரியமா நீங்க நடந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, he is very unique. He stands out among the many things in our life. பட் கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? We should sit down in his shade with great delight. அவருடைய பிரசன்னத்துல இருந்து நம்ம மிகுந்த சந்தோஷத்தோட இருக்கணும். Because that particular fruit, his fruit was sweet to my taste. சிலர் கேட்பாங்க, என்ன ஆண்டர்னு சொல்லிட்டு நீங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு, நீங்க என்னத்தை கண்டீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ சில காரியங்கள் வந்து நமக்கு பிடிக்கும். His fruit, his speech, his words are very, very sweet in our lives. Continuing to understand the relationship with our Lord, it goes to two things, okay? The first relationship which I want to talk with you is in verse 2:4. He brought me to the banqueting house. சரியா? ஒரு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு ஆண்டவர் நம்ம வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம்? He sustains us, he refreshes us, his banner over us is love, and we are always in his embrace. சரியா? His left hand is under my head and his right hand embraces me அப்படின்னு போட்டிருக்கு. So it's a very, very, very beautiful things. It's a place of celebration among the brothers. So இதுல எப்படி இருக்கு? நம்ம பார்க்குறோம், we are sustained, we are refreshed, we are embraced. இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவர் வந்து ஒரு கேப் விட்டு நான் பார்க்குறேன். in the clefts of the rock அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி இருக்குன்னா, in the clefts of the rock
The Lord asks us to see our face, and the Lord wants to hear our voice. So the relationship, the seeking is completely reversed. So ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வேணும். ஒன்று நம்மள அவரை சஸ்டெயின் பண்ணணும், நம்மளுடைய முகத்தை பார்த்து நம்மளுடைய வாய்ஸை கேட்டு அவரு சந்தோஷப்படுற அந்த கிளெஃப்ட்ஸ் ஆஃப் த ராக் அனுபவமும் ரிலேஷன்ஷிப்ல டிஃபைன் பண்ணணும். எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும்? அன்டில் த டே பிரேக்ஸ் இன் த ஷேடோஸ் அவே அப்படின்னு போட்டிருக்கு. until the day breaks and the shadow flees away. So இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ரெவலேஷன் 21:25 போட்டிருக்கல, ஜெருசலேம்ல வந்து புதிய எருசலேம்ல எப்படி இருக்கு, எப்பவும் கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும். ஸோ அங்க இரவே கிடையாது, எருசலேமுடைய கதவுகள் மூடப்படுறதே இல்லை. ஸோ இருள், அந்த இருளே இல்லாம ஒரு உலகத்துக்கு நம்மள ஆண்டவர் அழைச்சிட்டு போறாரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் turn my beloved and be like a gazelle or a young stag on the mountains of Bether. On the mountains of Bether. So Bether stands for separation. So நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அந்த ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி இருப்பாரு? He will be like a gazelle or a young stag on the mountains of Bether. He will be always with us until the day breaks and the shadow flees away. So in this world we also have lots of trouble. So I have picked out two visions of trouble. So I have, the first one is the vision of trouble 1, which is a trouble in the midst of love. சரியா? நீங்க அதுக்கு அடுத்து chapter 3 எடுத்து பார்த்தீங்கன்னா it is mentioned it's a dream. But என்ன பண்றா, on my bed by night I sought him whom my soul loves. I sought him and I did not find him. I will rise now and go about the city, in the streets and in the squares. I will seek him whom my soul loves. I sought him but found him not. The watchmen found me as they went about the city. Power Kekra, have you seen him whom my soul loves? Scarcely had I passed him when I found him whom my soul loves. I held him and would not let him go until I brought him into my mother's chamber and into the chamber of her who conceived me. கர்த்தரோட நடக்கிறப்ப என்ன பண்றோம்? There is a way we seek him for our needs and our need for being loved. And there are times when we seek him first. வந்த உடனே ஆண்டவரோட பேசணும், நம்மளுடைய நீட்ஸ் இருக்கும், நம்ம அவர்கிட்ட பேசி ஃபர்ஸ்ட் we are the first movers. We will invariably find him. This is what happens when you are in a constant relationship with him. என்ன செய்வோம்னா, நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம கர்த்தரிடத்துல நம்ம போய் புரிந்து கொள்றதுக்காக நம்ம போய் we'll reach out to him first and we will invariably find him at that time and we will be extremely satisfied. எப்படி இருப்போம்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் அவர் கேட்கிறப்ப அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். நம்ம போய் ஒவ்வொரு இடத்துல தேடுறப்ப எப்படி இருக்கணும், இந்த வாட்ச்மேன் நான் எப்பவுமே பார்க்குறப்போ வந்து நிறைய கர்த்தருடைய வேலை ஊழியக்காரங்க இருப்பாங்க. The city, it is like the city of God, the watchmen who go about the city. அவங்க வந்து அவங்க கிட்ட போய் கேட்கிறா. ஸோ அவங்கள ஜஸ்ட் கிராஸ் பண்றப்பே she finds him. அந்த மாதிரி கர்த்தரோட நம்ம வந்து அன்பில் நிலைச்சிருக்கிறப்ப நம்ம எப்படி இருப்போம்னா, we will seek him for our needs and love. We will seek him first. We will also find him and we will definitely be satisfied. So that is one type of trouble which we will face. But the second vision of trouble is completely different. It is trouble in the midst of a comfortable life. It is not merely comfort. I think the meaning may be slightly changed. Trouble in the midst of a very comfortable life. ஒரு டாக்டர் லைஃப்னா எப்படி இருக்கும்? ஒரு கார் இருக்கும், நமக்கு ஒரு வீடு இருக்கும், நமக்கு ஒரு சுகம் இருக்கும், ஒரு ஸ்தானம் இருக்கும். we are very comfortable. நம்ம அப்படியே ஒரு புக் படிச்சுட்டு அப்படி இருக்கிற ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்ல ஒரு ரீச் வரும், ஒரு பாயிண்ட் வரும். அதே வந்து அழகா நமக்கு எப்படி இருக்கு, ஃபிஃப்த் சாப்டர்ல வருது. அதுல வந்து சில காரியங்களை நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல இப்படி எழுதியிருக்கு. I have come to my garden, my sister, my spouse. I have gathered my myrrh and my spice. I have eaten my honeycomb with my honey and I have drunk my wine with my milk. அப்படின்னு சொல்றாரு. அவளோட இருக்கிற அந்த உறவை குறிச்சு ஆண்டவர் அப்படி சாட்சி சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, அவருக்காக மட்டும்
For him alone இருக்கணும். You, Lord, and yours only. அப்படி இருக்கணும். That's a very very deep one. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து முடிஞ்சு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் ரியலி குட் அப்படின்றப்ப என்ன ஆகுனா நமக்கு ஒரு கம்ஃபர்ட் தரும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறா, உறங்குறா, பட் மை ஹார்ட் இஸ் அவேக் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து அந்த சத்தம் கேட்குது. இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் மை beloved. He knocks saying, open for me, my sister, my love, my dove, my perfect one. My head is covered with dew, my locks with the deep drops of the night. அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிடுற உடனே இவளுக்கு தாட் பாருங்க. Oh, I have taken off my robe. How can I put it again? I have washed my feet. How can I defile them? My beloved put his hand by the latch of the door, and my heart yearned for him. எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 2 to 3 minutes. And my heart yearned for him. I arose to open for my beloved, and my hands dripped with myrrh, my fingers with liquid myrrh on the handles of the lock. என்னாச்சு? I opened, but my beloved had turned away and was gone. My heart leaped up when he spoke. I sought him. I could not find him. இதே தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். I called him, but he gave me no answer. The watchmen who went about the city found me. என்ன செய்வாங்க? They struck me. They wounded me. The keeper of the walls, they took my veil away from me. So நம்ம வந்து when you have led a comfortable life and you did not answer the call of God, the watchmen who go about the city will find you. They will strike you. They will wound you. And they will take your veil. அப்போ வந்து சொல்றா, if you find my beloved, that you tell him I am lovesick. So in a very comfortable life, we delay in answering him. We delay in responding to his call. But what we should always have is, however comfortable your life is, our true blessing is the Lord himself. I'm not saying the true blessing is going to come to you from the Lord. Your true blessing is the Lord himself. So you must be always be in readiness to listen to him, to answer him, and to be very pleasing to him. So that is the key of a good Christian life. So one more thing, ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? So how the Lord views us, and can we live up to it? ஆண்டவர் 4th chapter 4ல எழுதுறாரு. chapter 4 திருப்பி நம்ம போய் பார்க்கிறோம். He says, beloved, behold, you're fair, my love, you're fair அப்படின்னு சொல்றாரு. The fairness it is not just representative of color. அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? பெண்ணங்கி தரிச்சு சுத்த இருதயம் இவங்கள ஆண்டவர் பார்க்கிறாரு. ஏன்னா அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்ம கழுவி சுத்திகரிச்சிருக்காரு. The second one which you have mentioned is dove's eye behind your veil. அப்படின்னா நம்ம அந்த வெயில்ட மற்றவங்களோட பிரிஞ்சு இருக்கிறதுல அடியில எப்படி பார்க்கிறோம்? You have innocent eyes. In a fairness, இன்னொன்னு சொல்ல, ஃபேர்னா ஜஸ்டா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், நம்ம ஜஸ்டா இருக்கணும். எப்படி சொல்ல, there should be no spot in you. அவர் நம்மளை பார்க்கறப்ப எப்படி இருக்கணும்? பிள்ளை இல்லாதவர்களா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய அன்பு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. And he says, how much better than wine is your love. அப்ப ஆண்டவர் நம்ம எவ்வளவு அன்பு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம நினைச்சுக்கணும். Honey and milk are under your tongue அப்படின்னு எழுதியிருக்காரு. நம்ம பேசுற வார்த்தைகள், ரோமர் எழுதின அதிகாரம் 3வது அதிகாரத்துல இப்படி எழுதியிருக்கு, 3:13, the poison of asps is under your lips. நான் சில வார்த்தைகளை நான் டாக்டர்ஸ் பேசுறது கேட்டிருக்கேன். அது வஞ்சகம் பேசுற இருதயமா இருக்கும், வஞ்சகம் பேசுற நாவா இருக்கும். ஆனா ஆண்டவர் மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? ஸ்வீட்டா பேச தெரியுமா? ஹனி அண்ட் மில்க் ஆர் அண்டர் யுவர் டங் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? மனுஷருக்கு ஆறுதல் கொடுக்குற, மனுஷருக்கு அன்பா அந்த இனிமையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு எப்பவுமே இருக்கணும். And he also speaks about the fragrance of your garments. Fragrance of your garments நம்மளுடைய எப்படி இருக்கணும்னா, it should be like the fragrance of Christ.
நம்மளை பார்க்குறவங்க இவங்க கிட்ட தேவ பிரச்சனை இருக்கு அப்படின்றத உணரணும். நிறைய பேருக்கு அதை சொல்ல முடியலன்னாலும் நம்மள அந்த அந்த ரைச்சியஸா பிஹேவ் பண்றதை அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா a garden enclosed. இந்த உலகம் வந்து நம்மளை வந்து கரப்படுத்தாதபடி இருக்கணும். தோட்டம் எப்படி இருக்கணும்? ஃபுல்லா ஃபென்ஸ்டா இருக்கணும். ஃபென்ஸ்டா இருந்தாதான் எதுவுமே வந்து மேயாது. So we should be like a garden enclosed. We should be like a spring shut up. அடைக்கப்பட்ட ஊற்ற போல இருக்கணும். அது வந்து ஆண்டவருக்கு மட்டும் திறக்கிற ஊற்றா இருக்கணும். இது வந்து it's about chastity in a marital life. So இப்போ உள்ள உலகத்துல it's very very common to have extramarital affairs. So something like this is very very important for marriage, but I'm talking in a very Christian forum. So நான் வந்து even though it is not impossible, I will always say that I hope it is very very less among God's children. But the most important thing about the current topic which we are talking is doctrine under Christ's shadow. We must keep the world away from us. So we must be an enclosed garden, a shut up spring, and a sealed fountain. The sealed fountain உடைக்கிறது எப்படி இருக்கும்னா ஆண்டவருக்கு மட்டும்தான் ஒரு 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 ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கும். நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Awake, O north wind, and come, O south. Blow upon my garden, that its spices may flow out. Let my beloved come to his garden and eat its pleasant fruits. இப்போ நான் அதை எப்படி நான் பார்க்குறேன்னா, நார்த் விண்ட் எப்பவுமே கோல்டாக இருக்கும் and it blows very hard. சவுத் வந்து நம்ம எப்பவுமே தென்றல் நம்ம சொல்லுவோம்ல, இனிமையாக இருக்கும். அந்த ரெண்டு விண்ட்ஸ் நம்ம லைஃப்ல எப்படி இருந்தாலும் the spices that is in our life should flow out and be a fragrance for God. And ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கை தோட்டம்ன்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், நம்ம he should come and eat of the pleasant fruits of the spirit. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அவர் வந்து பார்க்கணும். டாக்டரா இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நேசிக்கிறாரு. ஸோ அதை வந்து if you continue to read further in chapter 6, நான் அதோடைய வசனங்கள் நான் எடுத்து போடல. ஆண்டவர் சொல்றாரு, oh my love, you're as beautiful as Tirzah. chapter 6:4, lovely as Jerusalem. Tirzah அப்படின்னா she is my delight ன்னு அர்த்தம். அப்போ வந்து ஆண்டவருக்கு நம்ம எப்படி பண்றோம், we are the delight of the Lord இருக்கணும், இப்படி இருக்கணும். ஸோ அழகாக எழுதிட்டு அவர் சொல்றாரு, he brings and looks upon the Shulamite and describes her again after the bride's beauty, as a bride's beauty. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்க்கையில ரொம்ப என்னுடைய பைபிள்ல நான் எழுதி வச்சிருக்கிற வசனம், ஆண்டவரே இந்த சூலமத்தின் இடத்தில் நீர் என்னத்தை கண்டீர் அப்படின்னு ஒரு அழகாக தமிழ்ல எழுதியிருக்கோம். இங்கிலீஷ்ல அதோட இம்பாக்ட் அவ்வளவு இருக்காது. What would you see in a Shulamite, as it were the dance of the two camps? Dance of the two camps ஏன் சொல்லிருக்கா, மகனைம்ன்ற ஒரு இடத்துல தான் வந்து ஏசாவும் யாக்கோபும் சந்திச்சாங்க. ஸோ அந்த இடத்துல நடந்த ஒரு 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 காரியத்தை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்காரு. அதுல எவ்வளவு பெரிய ஒரு சமாதானம் இருந்தது. ஏசா வந்து யாக்கோபை சந்திச்சப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் இடத்துல நான் கேட்கிறேன், எப்பவுமே கேட்பேன், ஏன் கிட்ட நீங்க என்ன ஆண்டவரை பார்த்தீங்க? நான் ஒரு ஒன்னுத்துக்கும் உதவாதவன், உலகத்துல யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், எதையுமே ஒழுங்கா செய்யாதவன். நான் முன்னாட்கள்ல இருந்து நான் கேட்பேன், இந்நாட்கள் வரைக்கும் நான் கேட்கிறேன். கர்த்தர் வந்து என் மேல வச்ச பிரியத்தை வந்து நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அதனால இதுல எப்பவுமே குறிச்சு வச்சிருக்கேன். வாட் வுட் யூ சீ இன் a Shulamite? இந்த பைபிள்ல தான் நான் எழுதி வச்சிருக்கேன். Lord, what would you see in a Shulamite? It's a very 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 beautiful thing. So நான் அதுக்கப்புறமா என்ன பண்றேன், I am my beloved's and his desire is towards me. Chapter 7 verse 10. I think that is something which we should all remember. And I think I will come to the end of this. We belong to God. We have enjoyed his love. We have been blessed by his presence.
but we should also reflect those things and glorify God in the job that we do. So that is what I wanted to share with you all today. God bless you.